வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. ஜூலை 4ல் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கும். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு யூடியூப் பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும். அப்படி வரல, ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்பவும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக பார்த்துட்டு ஒரு 4 இதுக்கு லைக் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் என்னோடய கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன். படிங்க. 30 கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு கொஷின் கேட்டுக்கோங்க. கொஷின் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். டஃப்பாக கேட்கணும்னா இதை விட கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக நிறைய வேர்ட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்த கொஷினுமே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியுதா, வேர்ட்ஸோட ட்ரிக் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். பார்க்கலாமா? 30 கொஷின்ஸு. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் படிக்கிறேன், ஆன்சர் சொல்லுங்கள். ஐடென்டிஃபை த ஆட் வேர்ட் இன் த லிஸ்ட் பிலோ. பியூட்டிஃபுல், ப்ரிட்டி, ஹேண்ட்ஸம், அக்லி. இதில் எது மாறுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பியூட்டிஃபுல்னா அழகான, ப்ரிட்டினாலும் அழகிய அப்படி தான் வரும். ஹேண்ட்ஸம்னா நல்லா அழகாக கம்பீரமாக இருக்கிறவங்க தான் அங்கே ஹேண்ட்ஸம்னு சொல்லுவோம். அக்லி அப்படிங்கிறது என்ன? அக்லி அப்படின்னா ஒரு கெடுதலான இல்லை அருவருப்பான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதான் அக்லி. அப்போது இதில் மாறுபட்டது அக்லி தான். ஆன்சர் டி, அக்லி. செகண்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வித்தின் த பிராக்கெட்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கான கரெக்டான ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. தே டேஷ் ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் சின்ஸ் லாஸ்ட் வீக். சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்புன்னு வரும். ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறதா கரெக்டான ஃபார்ம். அப்போது ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு வரும். இதே இங்கே என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. இதே ஆன் திஸ் ப்ராஜெக்ட்னு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆன் திஸ் ப்ராஜெக்ட் மட்டும் வருது. இந்த சின்ஸ் லாஸ்ட் மார்னிங் வரல அப்படின்னா என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ஒர்க்கிங். தே ஆர் ஒர்க்கிங்னு வந்துடும். இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது மாறும்போது இந்த வேர்டும் ஃபார்மும் மாறும். இதே பாஸ்ட்னா என்ன வரும்? தே வேர் ஒர்க்கிங்னு வரும். தே வேர் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் எஸ்டர்டே. இந்த இடத்துல எஸ்டர்டேன்னு வந்துச்சுனாக்கா பாஸ்ட்னு அர்த்தம். அப்போது தே வேர்னு வரும். இது இருக்கு இல்லையா, தே வேர் இதில் கொடுக்கல. தே வேர் ஒர்க்கிங்னு வரும். அதே நாளைக்கு முடிக்கிறாங்க ப்ராஜெக்டை, நாளைக்கு பண்ண போகிறாங்க ப்ராஜெக்ட்டு, ஆன் திஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வரும். தே வில் பி ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு ஃப்யூச்சரில் வரும். அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். மேட்ச் த எக்ஸ்பிரஷன்ஸ் இன் லிஸ்ட் 1 வித் த மீனிங் இன் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 என்ன இருக்குது, லிஸ்ட் 2 என்ன இருக்குது? கிவ் அப்னா என்ன, புட் ஆஃப்னா என்ன, டேர்ன் டவுன்னா என்ன? ஃப்ரேசல் வேர்பு போஸ்ட்போன், ஸ்டாப் ட்ரைங், ரிஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர்னு பாருங்கள். நிறைய தடவை நான் இந்த வேர்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கிவ் அப்னா ஒன்று விடுறது தான் கிவ் அப். ஸ்டாப் ட்ரையிங். கிவ் அப்னா ஸ்டாப் ட்ரையிங். புட் ஆஃப்னா போஸ்ட்போன் பண்ணுறது. டேர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட். டேர்ன் டவுன்னா ரிஜெக்ட் பண்ணுறது. அப்போது ஆன்சர் பிஏசின்னு வரும். ஆன்சர் பிஏசி தான் ஆன்சர். ஃபோர்த்து பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபீமேல் ஆஃப் எ டீர் கால்டு? மானுக்கு ஃபீமேல் பெண்மானை என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. விக்சன் அப்படிங்கிறது பெண் நரியை குறிக்கும். விக்சன்னா பெண் நரி தான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. மேர் அப்படிங்கிறது குதிரையை குறிக்கும். மேர்னா குதிரை. பீஹான் அப்படிங்கிறது பெண் மயிலை குறிக்கும். ஹச்ஐ அண்ட் ஹிண்ட் அப்படிங்கிறது தான் பெண் மான். டீருக்கு ஃபீமேல் ஹிண்ட். அடுத்து விச் லிட்ரரி டிவைஸ் இஸ் யூஸ்டு இன் த எக்ஸ்ப்ரெஷன்? இந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? போயட்ரி டிவைஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். பிட்டர் பிப்பர் பிக்டு எ பீக் ஆஃப் பிக்கிள்டு பெப்பர்ஸ். இதில் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்டு சேமாக வருது, ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக வருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? அதே இன்னொன்று சொல்லுவாங்க. கான்சனன்ட் சவுண்டு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். இங்கே என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? அலிட்ரேஷன். சிக்ஸ்த்து பார்க்கலாம். விச் பேர் இஸ் இன்கரெக்ட்? விச் பேர் இஸ் இன்கரெக்ட்? கேப்சியூல், ஹேபிடேட், அடாப்டிங், சர்வைவல். ஹேபிடேட் அப்படின்னா
கேப்சியூல் அப்படின்னா ஸ்மால் சிலிண்டர் ஷேப்டு பெட்டு. 5th இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லெசனு. நம்ம படுக்கிற மாதிரியான ஒரு பெட்டை தான் வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹேபிடேட் அப்படின்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்டை தான் வந்து ஹேபிடேட், அதாவது சின்ன வாழ்விடம், அதை தான் வந்து ஹேபிடேட் சொல்லுவாங்க. அடாப்டிங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது தான் வந்து அடாப்டிங். மாடிஃபை இல்லைனா ரீஅட்ஜஸ்ட் தான் வந்து அடாப்டிங். சரியாக இருக்குது, 3மே சரியாக இருக்குது. சர்வைவல் மட்டும் தவறு. சர்வைவல் அப்படின்னா லிவ் அலைவ் இல்லைனாக்கா டு ரிமைன், வாழ்கிறதுக்காக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது தான் வந்து சர்வைவல் அப்படின்னு வரும். இங்கே வந்து எக்ஸ்பர்ட் இன் சயின்ஸ், அறிவியல்னு கொடுத்துருக்காங்க. அறிவியலில் எக்ஸ்பர்ட் ஆகிறத ஜீனியஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதனால் ஆன்சர் சர்வைவல் தான் இங்கே தவறு. அடுத்து 7th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பொசசிவ் அட்ஜெக்டிவ்? பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. பொசசிவ் ப்ரொனவுன் எப்படின்னாக்கா யாருக்கு சொந்தமானது. ஒரு பொருள் இருக்குன்னா ஹிஸ் கார், மை கார், யுவர் கார் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த மை, ஹிஸ்ஸு, ஹர்ரு, மை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவில் வரும். திஸ் கார் இஸ் அவர்ஸ் அப்படின்னு வரும்போது அது ப்ரொனவுனாக மாறிடும். திஸ் இஸ் அவர் கார் அப்படின்னு வந்து அவர்னு வந்தால் அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அவர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது ப்ரொனவுன் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துருக்கிற பொசசிவ் அட்ஜெக்டிவ் தேர். தேர் ஹவுஸ் இஸ் பிக் அப்படின்னு வரும்போது அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்போ ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தேர் தான் வந்து இங்கே பொசசிவ் அட்ஜெக்டிவ். இங்கே தெம்மும் தேவும் வந்து பர்சனல் ப்ரோனவுனு, அவர்ஸு பொசசிவ் ப்ரோனவுனு. அடுத்து 8th கொஷின் பாருங்கள். ஹி ரன் ஃபாஸ்டர் தன் த விண்ட். அவன் வந்து காற்றை விட வேகமாக ஓடுவான் அப்படிங்கிறது ஓவர் இமேஜினேஷனாக இருக்குல்ல. ஓவராக ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக அதிகமாக சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், ஹைப்பர்போல்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடக்கிறது அது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஓவர் ஆக்ட் பண்ணி சொல்கிறது. நல்லா எழுதுனா அப்படின்னு சொல்லலாம், காற்று மாதிரி எழுதுனா அப்படின்னு சொல்லலாம், நான் மின்னல் மாதிரி எழுதுனா அப்படின்னா சொல்கிறோம்ல. பயங்கரமாக இந்த நம்ம ஹீரோக்கெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹைப்பர்போல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 9th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்னது? இதுதான், இது, அது, அவை அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க இல்லையா, அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. பக்கத்தில் இருக்கிறது ஒரு நவுனை எடுத்து காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு எல்லாமே என்னது? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அருகில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? திஸ்ஸு, தீஸுன்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று இருந்தால் திஸ்ஸுன்னு சொல்லுவோம், அதிகமாக இருந்தால் தீஸுன்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு தீஸுன்னு சொல்லுவோம். அதே தூரமாக இருக்கும்போது தட்டும் தோஸும் யூஸ் பண்ணுவாங்க. தட்டும் தோஸும் தூரமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறதுக்கு திஸ்ஸு, தீஸு. இதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். 10th கொஷின் பாருங்கள். விச் வேர்ட் இஸ் நாட் டெட்ராசிலபிக்? டெட்ரா அப்படின்னா 4ன்னு அர்த்தம், 3னா 1, பைனா 2, ட்ரைனா 3, டெட்ரா அப்படின்னா 4 சிலபிளை குறிக்கும். இந்த 4 வேர்டில் எது டெட்ராசிலபிக் இல்லைன்னு கேட்குறாங்க. பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டெட்ராசிலபிக் அப்படின்னா இதில் எது? செலிப்ரேஷன், இது 4 சிலபிள். இன்ஃபர்மேஷன் அதுவும் 4 சிலபிள் தான். ஃபோட்டோகிராஃபியும் 4 சிலபிள் தான். இது 3மே வந்து டெட்ராசிலபிக் தான். கார்டன் இது 2 சிலபிள் தான். கார்டன் அப்படிங்கிறது 2 சிலபிள். அப்போது இதில் எது டெட்ராசிலபிக் இல்லை அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? கார்டன் தான் இங்கே ஆன்சராக வரும். கார்டன் எத்தனை சிலபிள்? 2 சிலபிள். 11th கொஷின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் ரெஃபர் டு எ யங் லைன்? யங் லைனுக்கு என்ன சொல்லுவோம்? லைனு, டைகரு, கரடி இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? கப்புன்னு சொல்லுவோம். யங் லைனுக்கு வந்து கப்பு. கால்ஃப் வந்து இந்த கவ்வு, எலஃபேண்டு இதுக்கெல்லாம் வந்து கால்ஃப்னு வரும். ஃபவுல் வந்து குதிரைக்கு வரும். குதிரைக்கும் கழுதைக்கும் ஃபவுல்னு வரும். அடுத்து 12th கொஷின் பார்க்கலாம். விச் கேன் பி த கரெக்ட் கொஷின் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்? இந்த சென்டென்ஸ் வந்து ஆன்சராக வருது அப்படின்னா கொஷின் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. த கீஸ் ஆர் ஆன் த டேபிள். டேபிளில் சாவி டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சர் சொல்கிறோன்னா அதுக்கு என்ன கொஷின் வரும்? ஃபஸ்ட்டு கொஷினை யோசிடுங்க. சாவி எங்கே இருக்குது அப்படி தானே கேட்போம். அப்போ அதான் கொஷினாக வரும். வேர் ஆர் த கீஸ், வாட் ஆர் த டேபிள் வராது. தேர் ஆர் த கீ அண்டர் த டேபிள் வராது. வேர் ஆர் த
கீஸ் அப்படின்னு தான் வரும். த கீஸ் ஆன் த டேபிள், சாவி மேலே மேஜையில் இருக்குது அப்படிங்கும்போது சாவி எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்டிருப்போம். இதை நான் ஈஸியாக கேட்டிருக்கேன். இருந்தாலும் இதை மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தனியாக எக்ஸாமே வைக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு எக்ஸாம் அட்டன் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு கரெக்டாக ஷேட் பண்ணுறதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். அதனால் பாஸ் ஆகிறதுக்கு ஓரளவாவது படிச்சிருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து 13th கொஷின் பாருங்கள். fill in the blank with the correct phrasal verb. I dash my old friend at the market yesterday. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மினிமம் ஆஃப் கொஷின், நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸை ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிற கொஷினை தான் உங்களுக்கு டஃப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த பாஸ் பண்ணுற கொஷினையாவது ஓரளவுக்கு கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல. உங்களை பாஸ் பண்ண வைக்கிற நோக்கத்தில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்களும் அதே நோக்கத்தில் போனீங்கன்னா பாஸ் பண்ணிட முடியும். பார்க்கலாம். I dash my old friend at the market yesterday. ran intoனா என்னது, looked afterனா என்னது, gave upனா என்னது, turned offனா என்னதுன்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். gave upனா கைவிடுறது, give upக்கு பாஸ்ட் தான் வந்து gave up. looked afterனா பார்த்துக்கிறது. turned over அப்படின்னா ஆஃப் பண்ணுறது, டேர்ன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ran into அப்படின்னா தான் எதிர்பாராமல் சந்திக்கிறதுக்கு வரும். நான் ஓல்டு ஃப்ரெண்டை நேற்று மார்க்கெட்டில் சந்தித்தேன், எதிர்பாராமல் சந்திக்கிறதுக்கு என்ன வரும்? I ran into my old friend at the market yesterday. 14th கொஷின் பாருங்கள். which of the following word refer to a young sheep? ஆடு இருக்குல்ல, செம்மறி ஆடு, ஆட்டுக்கு யங் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க. யங் ஒன் என்னது? லேம்ப். ஆட்டுக்கு ஷிப்புக்கு யங் ஒன் லேம்ப்னு வரும். 15th complete the conditional sentence. if they had informed us we dash them. அவங்க மட்டும் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். இதான் வந்து வேர்டு. வில் ஹெல்ப்னு வராது, வுட் ஹெல்ப்னு வராது. ஏன் அப்படின்னா இஃப் ஹேடு ப்ளஸ் வேர்பு 3 ஃபார்ம் 3rd ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதனால் இன்ஃபார்ம்டுங்கிறது இருக்கு இல்லையா, அதனால் வுட் ஹாவ் ஹெல்ப்டு தான் வரும். ஏன்னா இது இஃப் கண்டிஷனில் 3rd கண்டிஷனில் இருக்குது. அதனால் வுட் ஹாவ் ஹெல்ப்டு அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். வுட் ஹெல்ப்டு கொடுக்கக்கூடாது. வுட் ஹெல்ப்டு கொடுத்தா கிராமர் லாஜிக்கில் வராது. வுட் ஹாவ் ஹெல்ப்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் மட்டும் படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்பேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு வெல் ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த வுட் ஹாவ் ஹெல்ப்டு தெம் தான் சரியான ஆன்சரு. அதே மாதிரி நான் சீக்கிரம் வந்தால் மீட் பண்ணியிருப்பேன், பிரின்ஸிபலை மீட் பண்ணியிருப்பேன். இஃப் ஷி ஹேட் கம் இயர்லியர் ஷி வுட் ஹாவ் மீட் த பிரின்ஸிபல். அந்த மாதிரிலாம் வருது வந்து 3rd கண்டிஷனு. 3rd கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும்போது அதே 3rd கண்டிஷனில் தான் ஃபில் ஆகும். அதனால் வுட் ஹாவ் ஹெல்ப்டு தெம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. இதுக்கு வந்து 0 கண்டிஷன் என்னன்னு தெரியுமா? யூனிவர்சல் ட்ரூத்து தான் வந்து 0 கண்டிஷனில் வரும். இங்கே ஆன்சரு சி தான் ஆன்சர். 16th கொஷின் பாருங்கள். 16th jumbled words, arrange the words to form a meaningful sentence. வேர்டை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை சென்டென்ஸை கூட ஜம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை படித்து பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock ஒன்று நடந்ததாகவும் 9 o'clock ஒன்று நடந்ததாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா மார்னிங் ஒன்று நடந்துச்சு, ஈவினிங் ஒன்று நடந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு ரூமுக்கு போகிறோம், ஒரு ரூம் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன். ஃபஸ்ட்டு புக்கிங்கு, அடுத்து போயிட்டு ஆக்குபை பண்ணுறது, அடுத்து பில் கட்டுறது, அடுத்து வெக்கேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் கவனமாக படித்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக் ரீடிங் என்ஜாய்ஸ் ஹீ. ஃபஸ்ட்டு ஹீ தான் வரும் இல்லையா. ஹீ ரீடிங் புக் அப்படின்னு வராது. ஹீ என்ஜாய்ஸ் ரீடிங் புக். ஹீ என்ஜாய்ஸ் ரீடிங் புக் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக வரும். ஹீ என்ஜாய்ஸ் ரீடிங் புக்கு தான் ஆன்சரு. அடுத்து 17th கொஷின் பாருங்கள். 17th சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க. த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க். த டீச்சர் கேவ் த, டீச்சருங்கிறது என்னது? சப்ஜெக்டு. கேவுங்கிறது வேர்பு. த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஹோம்ஒர்க்குங்கிறது என்ன? ஹோம்ஒர்க்குங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான், த ஸ்டூடெண்ட்டுங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். இங்கே என்ன எதை குறிக்குதோ அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே என்னத்தை குறிக்குது? என்னத்தை கொடுக்குறாங்க, எதை கொடுக்குறாங்க? ஹோம்ஒர்க்கை கொடுக்குறாங்க. அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்குறாங்க, இல்லை யாருக்காக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி யாரை யாருக்காக அந்த மாதிரி வந்ததுன்னா அது
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஹோம்ஒர்க்கு. அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மை டேடி கிஃப்டட் டு மீ அப்படின்னா மீங்கிறது என்ன வரும்? யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது ஐஓவில் வரும். மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கிஃப்ட்டுங்கிறது தான் அங்கே டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. என்ன கொடுத்தாங்க? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. எதை கொடுக்குறோமோ இதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். அப்போ ஆன்சர் சி. 18th கொஷின் பாருங்கள். கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ். சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிளாங்க். ப்ளீஸ் டேஷ் யுவர் வாய்ஸ் இஃப் யூ வாண்ட் டு எவ்ரி ஒன் டு ஹியர் யூ. இங்கே வந்து இந்த மாதிரி கன்ஃபியூசபிள் வேர்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது தான் தெரியும் என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே. ரைஸ்னா என்ன, ரைஸ்னா என்ன, ரேஸ்னா என்ன, ராஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரைஸ்னால் தானாகவே சன்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, தானாகவே உயர்றதுக்கு பேர் தான் வந்து சன்ரைஸ். ஆர்ஐஎஸ்சி. ஆர்ஐஎஸ்சிங்கிறது தானாகவே உயர்வுது. அதே ரைஸ் அப்படின்னா ஆர்ஏஐஎஸ்சி அப்படின்னா நாம் உயர்த்துறது. வால்யூமை ரைஸ் பண்ண அப்படிங்கும்போது நாம் செய்கிறோம் இல்லையா, தூக்கிறது உயர்த்துறது, இதுக்கெல்லாம் வந்து நாம் செய்கிறது. ஒன்றுத்தால் உயரும்போது அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஆர்ஏஐஎஸ்சின்னு சொல்லுவோம். ரேஸ்னால் வந்து சூரிய கதிர் தான் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ரேஷ்னால் வந்து டெமாலிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி மீனிங் வரும். இப்போ இந்த இடத்துல ப்ளீஸ் ரைஸ் யுவர் வாய்ஸ்ன்னு தானே சொல்லணும். அப்போ என்ன தான் ஆன்சராக வரும்? ஆர்ஏஐஎஸ்சிங்கிறது தான் ஆன்சராக வரும். 19th கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த வேர்ட் தட் டஸ் நாட் ரைம் வித் த அதர்ஸ். ரைமிங் வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் எது ரைமிங் வேர்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க? பெல்லு, செல்லு, டெல்லு, டாலு. எது ரைமிங் வேர்டு கிடையாது? கண்டுபிடிக்க முடியுதா? இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதில் டால் அப்படிங்கிறது தான் ரைமிங் வேர்டு கிடையாது. 20th கொஷின் பாருங்கள். டிஸ்பைட் செவரல் அப்டக்கிள்ஸ் த டீம் மேனேஜ்டு டு டேஷ் த டார்கெட் ஆன் டைம். குறிப்பிட்ட நேரத்தில் மேனேஜ் பண்ணி, நிறைய அப்டக்கிள் இருந்துச்சு, அதாவது தடைகள் இருந்துச்சு, அப்போ கூட அந்த டீம் மேனேஜ் பண்ணி என்ன பண்ணாங்க? டேஷ் த டார்கெட் டைம். ஃபர்கட்னா மறந்து போகிறது, இக்னோர்னால் விட்டுட்டு போகிறது, ரெஃப்யூஸ்னாலும் அப்படி தான் வரும். என்ன பண்ணாங்க கரெக்டாக அந்த டைமில்? அச்சீவ் பண்ணாங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சராக வரும். டிஸ்பைட் செவரல் அப்டக்கிள்ஸ் த டீம் மேனேஜ்டு டு அச்சீவ் த டார்கெட் ஆன் த டைம். ஆன்சர் ஏ. 21st கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரேசல் இஸ் யூஸ்டு டு பொலைட்லி ஆஸ்க் த பெர்மிஷன். பொலைட்லி ஆஸ்க் ஃபார் பெர்மிஷனுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எஸ்கியூஸ் மீனா என்னது? கூப்பிடுறது. இங்கே ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? பர்மிஷன். கொஞ்சம் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எஸ்கியூஸ் மீ வரும். எஸ்கியூஸ் மீயும் பொலைட்லி தான். ஆனால் வேறு ஒரு வேலையில் இருக்கிறவங்கள கூப்பிடும்போதோ இல்லை நவுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எஸ்கியூஸ் மீ வரும். தேங்க்யூன்னா என்னது? தேங்க்யூவும் வந்து பர்மிஷன் கேட்குறதுல வராது. குட் மார்னிங்கும் வந்து க்ரீட்டிங்கில் வரும். அப்போது இங்கே எது தான் வந்து பொலைட்லி ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன்? மே ஐ கம் இன் அப்படிங்கிறத இங்கே பொலைட்லி ஆஸ்க் ஃபார் பெர்மிஷனில் வரும். அடுத்து 22 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அன் ஆண்டனிம் ஃபார் ஏன்ஷியன்ட். ஆன்ஷியன்ட்னு வரும் இல்லையா? ஆன்ஷியன்ட்னா பழங்கால, பழமையான அப்படின்னு வரும். இதுக்கு ஆண்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன்ட்டுக்கு ஆண்டனிம் என்ன? பழசுக்கு என்ன ஆண்டனிம்? நியூன்னு இருந்தால் புதுசு, நியூன்னு இருந்தால் வரும். இங்கே என்ன இருக்குது? ஹிஸ்டாரிக்குங்கிறதும் அதான் வரும், ட்ரெடிஷ்னலுங்கிறதும் அதான் வரும், ஓல்டுங்கிறதும் ஆன்சியன்ட்டோட சினானிம் தான் இது மூணுமே. பழமையான அப்படிங்கிறதுக்கு புதுசு என்ன வரும்? மாடர்ன். மாடர்னுங்கிறது தான் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வரும். ஆண்டனிம் வந்து மாடர்ன். 22க்கு ஆன்சர் சி. 23rd பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ட்ராமா. ட்ராமா ஒரு ட்ராமாவுக்கு ரிலேட்டட் இல்லாத வேர்டு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. டயலாக்கு, கேரக்டர், சீனு, பேராகிராஃபு. டயலாக்கும் வரும் ட்ராமாவில், கேரக்டரும் இருப்பாங்க ட்ராமாவில், சீன்ஸும் ட்ராமாவில் இருக்கும். ஆனால் பேராகிராஃப் வந்து ட்ராமாவுக்கு ரிலேட்டட் இல்லாதது. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. பேராகிராஃப் வந்து ட்ராமாவோட சேராதது. அடுத்து பாருங்கள். த wind whispered through the trees. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காற்று வந்து மரங்களுக்கு இடையில பேசிக்குது, மரங்கள் வழியாக பேசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மரத்தையும் காற்றையும் எதோட ஒப்பிட்டுருக்காங்க? ஒரு பர்சன் மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது இது எதுக்கு எக்ஸாம்பிள்? பெர்சனிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள். மனிதர்களோட பண்புகளை ஆப்ஜெக்ட்டுக்கோ ஐடியாவுக்கோ ஏற்றி சொன்னோம், அதுங்களுக்கு கொடுத்தோம்னா அப்படின்னா அது வந்து பெர்சனிஃபிகேஷன். 25th கொஷின் பாருங்கள்.
விச் பேர் இஸ் இன்கரெக்ட்? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலெக்டிவ் நவுன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளீட் இருந்து ஷிப்பு, டீம் ஆஃப் பிளேயர்ஸு, கேலக்ஸி ஆஃப் ஸ்டாரு, ரிவர் ஆஃப் ஃபிஷ்ஷா, ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷா? ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு தான் வரும். இப்போது ஃபிஷ்ஷு வந்து இங்கே தவறாக இருக்குது. ரிவர் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு வராது, ரிவர் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு வராது. அப்போது தவறு என்னதுங்க? கலெக்டிவ் நவுனில் ரிவர் ஆஃப் ஃபிஷ்ஷுங்கிறது தவறு, ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு தான் வரும். அடுத்து 26th பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் சூஸ் த ஆட் ஒன் அவுட் பேஸ்டு ஆன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4த்துலேயுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எது ஒன்று தவறு மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேடு, சி இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ, யுவர் பிரைன் இஸ் எ கம்ப்யூட்டர், அஸ் பிரேவ் அஸ் எ லைன். இதில் எது மாறுபட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே நான் சொல்லியிருப்பேன், நிறைய தடவை விளக்கியிருப்பேன். ஒரு வேர்டு வந்து சிமிலியும் மெத்தாபோரும் தான் வந்திருக்கு. சென்டென்ஸில் அஸ்ஸோ லைக்கோ வருது அப்படின்னா அது வந்து சிமிலி. இதில் எங்கேயாவது அஸ் லைக் வந்திருக்கா? இதில் மட்டும்தான் அஸ் வந்திருக்கு இல்லையா? அஸ் பிரேவஸ் எ லைன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சிமிலி. பாக்கி 3த்துலேயுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபாதர் வந்து பாய்லிங் மேடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஆப்பிள், என்னோட கண்ணோட ஆப்பிள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்பேரிங் மெத்தாபோர். தேர்டும் வந்து மெத்தாபோரில் வந்திருக்கு. இது மட்டும்தான் வந்து சிமிலி. இப்போ ஆன்சர் என்னது? டி தான் வந்து ஆன்சரு. இதே எக்ஸாம்பிளே கொடுத்து கொஷினாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஆஸ் பிரேவசியல் லைன்ங்கிறது என்னது? சிமிலி. பாக்கி 3 மெத்தாபோர். 27th கொஷின் பாருங்கள். Whose love is described as celebrated in the Christiana M. Christian's poem Special Hero? ஸ்பெஷல் ஹீரோங்கிற ஒரு போயம் வந்து 10th இருக்குது, சாரி 8th இருக்குது. அந்த போயம் எழுதுனது யார்? கிறிஸ்டியனா எம் கிறிஸ்டியன்ஸ். அதை யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? யாரோட லவ் வந்து அதில் டிஸ்கிரைப் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? யாரோட லவ்வை பற்றி அப்படின்னு தெரியுமா? ஃபாதர் லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஹீரோங்கிறது ஃபாதரை பற்றி சொன்ன பாடல். அடுத்து 28th பாருங்கள். இது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் இடியம் வித் தர் கேட்டகிரி. இடியம்க்கும் அந்த கேட்டகிரியை சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். பீஸ் ஆஃப் கேக்கு, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்டு, அட் 6 and 7, பிளாக் ஷிப். 5th வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். இது 5க்கும் என்ன இடியம் மீனிங்னு தெரியுமா? பீஸ் ஆஃப் கேக்னா ஈஸி டாஸ்க்கு, பால் இன் யுவர் கோர்ட்னா டிசிஷன் வந்து வாங்கிட்டே இருக்குது. த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா உன்னோட முடிவு தான் அப்படின்னு அர்த்தம். அட் 6 and 7 அப்படின்னா எதை முடிவு பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்காங்க இல்லையா, டைலமாவாக இருக்கிறது தான் வந்து அட் 6 and 7. பிளாக் ஷிப் அப்படின்னா ஒரு தவறான செயல் புரிகிறவங்களா, ஒரு கெட்டவங்கள சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் ஷிப், கூட்டத்தில் ஒரு பிளாக் ஷிப் இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிளாக் ஷிப்க்கு வரும். அடுத்து 5th பார்த்தீங்க அப்படின்னா ரெவல் பண்ணுறது, சீக்ரெட்டை ரெவல் பண்ணுறது, ஒரு ரகசியத்தை சொல்கிறது தான் வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னு வரும். இது எல்லாத்துக்கும் டைப் தான் கேட்டிருக்காங்க. பீஸ் ஆஃப் கேக்குங்கிறது என்ன? கேக்கு வந்து சாப்பாடு தானே, அப்போ அது என்ன டைப்பில் வரும் அப்படின்னா ஃபுட்டில் வரும். சி, இதுக்கு 1க்கு வந்து சி. த பால் இன் யுவர் கோர்ட், பால் வந்திருக்கு இல்லையா, அப்போது ஸ்போர்ட் இடியம். செகண்ட். 3க்கு பாருங்கள் 6 and 7 நம்பர் வந்திருக்குல்ல, அப்போது நம்பர் இடியம். பிளாக் ஷிப் கலர் வந்திருக்கு இல்லையா, ஷிப்பு வந்திருக்கு, பிளாக் வந்திருக்கு. ஆனால் இங்கே கலர் தான் கொடுத்துருக்காங்க அவங்க புக்கில், அதனால நீங்கள் கலரே போட்டுக்கோங்க. 4த்துக்கு வந்து ஈ வரும். கேட் வந்திருக்கு இல்லையா, அப்போது கேட் வந்ததுனால இது அனிமல். 5த்துக்கு ஏ. ஆன்சர் 1க்கு சி, 2க்கு டி, 3க்கு பி, 4க்கு ஏ, 5க்கு ஏ. அப்போது ஏ தான் ஆன்சராக வரும். ஏ தான் இதுக்கு ஆன்சர். கரெக்டாக படிச்சுக்கோங்க. டைப்பு கேட்டிருக்காங்க, இடியமோட டைப் கேட்டிருக்காங்க, இடியமோட மீனிங்கும் கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக கேட்கணுன்னா இப்படி கேட்பாங்க, இப்படி கேட்டாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இடியமுக்கு மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 29th கொஷின் பார்க்கலாம். 29th மேட்ச் த ஃபாலோயிங் தான். மேட்ச் த ஃபாலோயிங் லிட்ரரி ஒர்க் வித் தர் ஆத்தர் கேட்டிருக்காங்க. பாட்டுக்கு அந்த ஆத்தர் கேட்குறாங்க. த ஏஜ் ஆஃப் சிவல்ரி யார், வண்டரிங் சிங்கர் யார், சி ஃபீவர் யார், மை ஹாபி ரீடிங் யார், இது எல்லாமே போயம் தான். த ஏஜ் ஆஃப் சிவல்ரி வந்து ஜார்ஜ் குர்கோஸ் தான் வந்து த ஏஜ் ஆஃப் சிவல்ரி வரும். வண்டரிங் சிங்கர் வந்து நம்ம நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடு தான் வருவாங்க.
சி ஃபீவர் வந்து ஜான் மேஷ்ஃபீல்டு. சி ஃபீவர் ஜான் மேஷ்ஃபீல்டு. மை ஹாபி ரீடிங் வந்து அருணாச்சலம் தான் படிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சலம் படிச்சுக்கிட்டே இருப்பார். அருணாச்சலம் சந்திரசேகர். இங்கே ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஷின் 30th கொஷின் பார்ப்போம். அடுத்து 30th கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் வாஸ் ரிட்டன் பை ஜாக் ஓயா? ஜாக் ஓயா எழுதின புக் எது அப்படின்னு கேட்குறாங்க. த மிஸ்ட்ரி ஆஃப் த சைஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மகாத்மாங்கிறதும் அவர் எழுதினது தான். எ வாக் த்ரூ பாரியகசா அதுவும் ஜாக் ஓயா எழுதினது தான். ஆல் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக வரும். இதோட 30 கேள்விகள் முடியுது. இன்னமும் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிலாம் கூட சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கூட வீடியோ போடுறாங்க. இப்போது நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வுக்கு தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. படி இப்படி படின்னு சொல்கிறவங்கள கேளுங்க. படிக்கவே வேணாம் நீ பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறவங்கள கேட்காதீங்க. ஓரளவாவது படிங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் பண்ண முயற்சியை நினச்சி நீங்கள் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டீங்க. அந்த முயற்சி உங்கள் கூட எப்போவும் இருக்கும். அதனால் படிங்க, பாஸ் ஆகிடலாம். நன்றி.